ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளைய மகன் தன் தகப்பனிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தான். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். ஓ என் மகனே, அது உன்னுடையது, உன் இஷ்டம். அந்த தகப்பன் தன் ஆஸ்தியை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்தான். இதோ உன் பங்கு. சில நாட்களுக்கு பிறகு இளைய மகன் தூர தேசத்திற்கு புறப்பட்டான். அங்கே துன்மார்க்கமாக வாழ்ந்து தன் ஆஸ்தியை எல்லாம் அழித்தான். அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் அந்த தேசத்து குடியில் ஒருவரிடம் ஒட்டிக்கொண்டான். ஐயா, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள், மிகவும் பசிக்கிறது. பன்றிகளை மேய்க்கப்போ. அவன் பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது பன்றிகள் சாப்பிடுகிறதை அவன் சாப்பிட ஆசைப்பட்டான். என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கே நிறைய உணவு இருக்கிறது. அவன் தன் தகப்பனிடத்திற்கு திரும்ப முடிவு செய்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். அவன் மனம் திரும்பி தன் பாவத்தை ஒப்புக்கொள்ள முடிவு செய்தான். அவனுடைய தகப்பன் தூரத்தில் அவனை கண்டான். மனதுருகி ஓடி அவனை அணைத்துக் கொண்டான். மகனே, நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. உன்னுடைய வேலைக்காரில் ஒருவனாய் ஏற்றுக்கொள்வான். உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் கொண்டு வாருங்கள். தகப்பன் அவனை மீண்டும் குமாரனாக ஏற்றுக்கொண்டான். என் குமாரன் மரித்தான், இப்போது உயிர்த்தான். மூத்த மகன் இதைக் கண்டு கோபமடைந்தான். நான் இத்தனை வருஷம் உமக்கு சேவை செய்தேன், எனக்கு ஒரு நாளும் இதுபோல் செய்ததில்லையே. தகப்பன் மகனுக்கு அன்புடன் பதில் சொன்னான். உன் சகோதரன் காணாமற் போனான், இப்போது கண்டுபிடிக்கப்பட்டான். நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.